ஹலோ எவ்ரிவன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்ம தோட்டத்தில் புது சாமந்தி செடியெல்லாம் நட்டதுக்கப்புறமா எப்படி இருக்குன்ட்டு நம்ம பார்க்க போகிறோம். அதே சமயத்தில் நிறைய மொட்டு வர்றதுக்கு லீஃபெல்லாம் அழகாக வளர்கிறதுக்கு நம்ம சொல்ல போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த சாமந்தியெல்லாம் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க. நாட்டு சாமந்தி பூவெல்லாம் பூத்துக்கிட்டு இருக்கு பாருங்கள். நான் ஏற்கனவே இதெல்லாம் ஒரே டைமு எருவெல்லாம் போட்டு நட்ட செடிங்க. இதெல்லாம் என்ன போட்டிருக்கேன்னா காய்கறி வேஸ்ட்டெல்லாம் போட்டு அப்படியே நட்ட செடி. கோகோபீட்டில் மட்டுமே நான் வெர்மி கம்போஸ்ட்டு சேர்த்துருக்கேன். மற்றபடி எல்லாமே மண், மணல், காய்கறி வேஸ்ட்டு அப்படி. இதில் மண், மணல் தான் சேர்த்துருக்கேன். பர்பிள் கலரில் கண்ணெல்லாம் எழும்பி வருது. பரவாயில்ல, இந்த வாட்டி நல்லா பொழைச்சிக்கிச்சு. மெரூன் கலரில் கூட வருது. மெரூன் கலர் கூட சில டைமில் வரமாட்டேங்குது. ஏன்னா ரொம்ப நான் அதிகமாக வைக்கிறப்ப நம்ம கொடுக்குறோம் கேட்டால். அதனால் இந்த வாட்டி நான் எனக்குன்ட்டு வச்சுட்டு இப்போ வளருது. பரவாயில்ல. கண்ணெல்லாம் கூட எடுக்கிறேன். இப்போ மெரூனில் இன்னும் கட்டிங்ஸ் எடுக்கல, இலை மட்டுமே நம்ம நட்டிருக்கிறோம். இந்த ஜெர்பரா பிளான்ட்டில் கூட ரோஸு சீடு போட்டிருக்கேன். ஒரே ஒரு சீடு போட்டிருக்கேன். அப்போ தான் நம்மளுக்கு ஞாபகத்துக்கு வரும்னு சொல்லிவிட்டு எல்லாமே காய்கறி வேஸ்ட்டு தான் நான் யூஸ் பண்ணுறேன். சப்போஸ் உங்கள்கிட்ட போன்மீலெல்லாம் இருந்ததுன்னா ஒரு சின்ன பட்கெல்லாம் ஒரு 1/4 ஸ்பூன் 1/2 ஸ்பூன்னா அதுக்கு மேலே போடக்கூடாது. நீங்கள் தண்ணியில் கரைச்சிட்டே சாயிலில் ஊற்றிடலாம். பெரிய பூ வர்றதுக்கு சொல்கிறேன் நான். அதுபோல் நான் வளர்க்குறது உங்களுக்கு அடிக்கடி நான் வீடியோ பண்ணியிருக்கேன். காய்கறி வேஸ்ட்டு ஃபர்மெண்ட் பண்ணிவிட்டு ரொம்ப நாள் புளிக்க வச்சுட்டு நீங்கள் அந்த செடிக்கெல்லாம் சாமந்தி செடிக்கெல்லாம் ஊற்றலான்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் கொஞ்சம் போல் ஊற்றணும், நல்லாவே வளரும். காய்கறி வேஸ்ட்டு ரொம்ப நாள் ஃபர்மெண்ட் ஆனதில் தயிர் நீங்கள் சேர்க்கலாம். சப்போஸ் தயிர் சேர்க்கலன்னு சொல்கிறேன். புது செடி வாங்கினீங்கன்னா நம்ம நட்டதுக்கப்புறமா பக்கத்தில் சின்ன சின்ன கன்று எழும்பி வரும். நீங்கள் மணல் கலந்து தான் நடணும். அதே சமயத்தில் நிறைய தண்ணி விடக்கூடாது சாமந்தி செடிக்கு. அது மட்டுமே தெரிஞ்சுக்கணும். கிறிசாந்திமம் பிளான்ட்டுக்கு நிறைய மொட்டு வரணுன்னா வாழைப்பழம் தோல், காய்கறி வேஸ்ட்டெல்லாம் நீங்கள் நல்லா ஃபர்மெண்ட் பண்ணிவிட்டு தண்ணியில் ஊற்றி, அதாவது தண்ணி ஊற்றி நீங்கள் ஊற வைக்கணும், புளிக்க வைக்கணும். அந்த தண்ணியே போதுமானது. இல்லைன்னா கம்போஸ்ட்டு ஒரு வாட்டி போடணும். காய்கறி வேஸ்ட்டு கம்போஸ்ட்டு ஒரு வாட்டி கம்போஸ்ட்டு போடுங்க. ஒரு வாட்டி ஃபர்மெண்ட் பண்ணிவிட்டு காய்கறி வேஸ்ட்டு அது போல் கொடுக்கலாம் பிளான்ட்டுக்கு. லிக்விட் ஃபெர்டிலைசராக சொல்கிறேன். அது போல் கொடுக்கும்போது சாமந்தி செடி நிறைய பூ பூக்கும். நீங்கள் சும்மா அடிக்கடியெல்லாம் கொடுக்க தேவையில்ல. அதாவது மொட்டு வச்சதுக்கப்புறமா ஒரு வாட்டி கொடுத்தாலே போதும். அடிக்கடி கொடுக்க தேவையில்ல. ஏன்னா ஒரு வாட்டி மொட்டு வச்சதுக்கப்புறமா ஒரு வாட்டி கொடுக்குறோம். அடுத்த மொட்டுக்கள் வர்றதுக்கு அதாவது நம்ம வெங்காயத்தோல், வாழைப்பழத்தோல் அதெல்லாம் நம்ம கொடுத்துக்கலாம். இந்த வீடியோவில் தான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.